யா. ஸோ இந்த உதாரணத்தின் அடிப்படையில் நாம் எப்படி ஒன்னொன்னையும் நம்புகிறோம்? அந்நிய பாஷை குறித்து, தீர்க்க தரிசனம் குறித்து, வரங்களை குறித்து நம்ம எப்படியாக பார்க்கிறோம்? போய் சிந்திச்சு பாருங்க. இப்போ உதாரணமாக வலதுசாரிகள் தேவ ஊழியர்களை அல்லது விசுவாசிகளை, கிறிஸ்தவர்களை அளப்பதற்கு ஒரு வரைமுறையை அவர்கள் வைத்திருப்பாங்க. இடதுசாரிகள் என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கு உண்மையான கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே இல்லை கிடையாது, எல்லாருமே கள்ளர்கள் அப்படி சொல்லுவாங்க. சொல்றாங்களா இல்லையா? இப்போ சிலர் நீங்க பார்ப்பீங்க, இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் எல்லாம் எல்லாருமே போலியானவர்கள், எல்லாருமே கள்ளர்கள் அப்படி சொல்றாங்களா இல்லையா? யாரையுமே நம்ப மாட்டாங்க. ஆனா சிலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஆராய்ந்து பார்ப்பார்கள் அல்லவா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்களா. ஒருத்தன் ஒரு மனுஷன் இப்படி நம்புறான், இந்த நாளில் உண்மையான கிறிஸ்தவர்களே பார்க்க முடியாது, உண்மையான ஊழியர்களே பார்க்க முடியாது சொல்லுவான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவனும் ஒரு சபை கொண்டு போயிட்டு இருப்பான். அவனும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஊழியக்காரரை சார்ந்து கொண்டு இருப்பான், நம்புவான். அப்போ அப்படிப்பட்டவன் ஒரு மாயக்காரனா காணப்படுறானா இல்லையா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒன்று, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்க போகக்கூடாது, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகக்கூடாது. ஏனென்று சொன்னால் எல்லா காலத்திலையும் போலியானவர்கள் இருப்பாங்க, எல்லா காலத்திலும் உண்மையானவர்களும் இருப்பாங்க. நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்தில் இப்படி வசனத்தை பார்ப்பீங்க, என்னன்னா நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் தேவன் பேரில் பற்றுதலாய் இருப்பது நல்ல. அப்படி வாசிப்பீங்களே, அந்த வசனத்தை நீங்க வாசித்தா என்ன நீங்க புரிந்து கொள்ளுகிறீர்கள்? அதுல இருந்து அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? மனுஷனை நம்பக்கூடாது அப்படிதான் புரிந்து கொள்வீங்க. ஆனா மனுஷனை நம்பக்கூடாதா? மனுஷனை நம்பக்கூடாதுன்னா எப்படி நீங்க இயேசு கிறிஸ்துவ நம்ப முடியும்? இயேசு கிறிஸ்து மனுஷனா காணப்படலையா? இயேசு கிறிஸ்து பேசுறது சத்தியம் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பதுக்கு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும், அவருடைய செயல்களை பார்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவரை நீங்க எப்படி நம்ப முடியும்? அப்ப நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம் என்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தெய்வத்தை நம்புவதை பார்க்கல நீ மனுஷனை நம்பாத, அவன் ஒர்த்து கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, தெய்வத்தை நீங்கள் எல்லா காலத்திலும் அவருடைய எல்லா வார்த்தைகளையும் நீங்க எப்பயுமே நம்ப முடியும், மனுஷனை நீங்க அப்படி நம்ப முடியாது. அவன் உங்களை ஏமாற்றக்கூடியவனாக இருக்க முடியுமேன்னு சொல்றாரு ஒழிய எல்லா மனுஷனும் எப்பயுமே ஏமாற்றுகிறவனா இருப்பான், அவனை நீங்க நம்பாதீங்கன்னா ஆண்டவர் ஒருபோதும் சொல்லல. அப்ப மனுஷனே நான் நம்ப மாட்டேன், எல்லாருமே போலி அப்படின்றவன் என்னது? வலதுசாரி இடதுசாரியா? அவன் இடதுசாரி இல்லையா? அப்ப அந்த வசனத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா அதுல இருந்து எப்படியாக வரும் என்றால், அது ஒன்று தவறான உபதேசங்களுக்கு வழிவகுக்கிறதாய் காணப்படும். வசனத்தினுடைய ஞான அர்த்தத்தை நீங்க பார்க்காம போனாலும் அதுவும் பாத்தீங்கன்னா தவறான உபதேசங்களுக்கு காரணமாக மாறிவிடும்.